இந்த பொண்ணுக்கு மேங்கோ கேக்னா ரொம்பவே அலர்ஜி. அப்படி இருந்தும் அவனுடைய ஹஸ்பண்ட் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி அந்த மேங்கோ கேக்கை சாப்பிட சொல்றான். அந்த பொண்ணும் வேற வழியே இல்லாம அந்த மேங்கோ கேக்கை சாப்பிடுறாங்க. பட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த பொண்ணுடைய உடம்புல வேற மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகுது. இதனால அந்த பொண்ணு முடிவு எடுத்துறதா இதுக்கு மேல இவனோட வாழ முடியாது அப்படின்னு. உடனே ரூமுக்கு வந்து அவனுடைய சேர்ந்திருந்த எல்லா போட்டோவையும் எடுத்து உடச்சு போடுறாங்க. தென் அது மட்டும் இல்ல, செகண்டா அவனுடைய டைவர்ஸ் பேப்பர்லையும் சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவனுடைய சூட்கேஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல சடனா அவனுடைய ஹஸ்பண்ட்க்கு பிரைன் கேன்சர் வந்துருது. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இந்த சர்ஜரி பண்ணா உங்க ஹஸ்பண்ட்க்கு எல்லாமே மறந்து போயிடுன்னு சொல்றாங்க. பட் அவனும் சொல்றான், நீ என்னை விட்டு போயிடு, எனக்கு உன்னோட ஞாபகமே இருக்காது, நீ என்னை விட்டு போயிடுன்னு சொல்றான். பட் அந்த பொண்ணு கேட்கவே இல்லை. எனக்கு ஒரு 100 நாள் டைம் கொடுங்க, 100 நாளுக்கு அப்புறம் நான் திரும்பி வரேன், அப்போ நீங்க கண்டிப்பா நீ ஞாபகத்தில் வச்சுப்பீங்கன்னு சொல்றா. சரின்னு அந்த டீலிங்க்கு ஒத்துக்கிட்டு கரெக்டா 100 நாள் கழிச்சு வந்து பார்த்தா அந்த பையன் வேற ஒரு பொண்ணு கூட போய் இருக்கிறான். ஏன்னா அந்த பையனுக்கு இவளை கூட கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லை, எல்லாத்தையுமே மறந்துட்டான். அந்த சிஓவும் தான் ஒய்ஃப் கொண்டு வந்துருந்த மெடிசன் எல்லாத்தையுமே கீழே போட்டு நொறுக்கிடுறான். தென் அகைன் அவங்க மனசு காயப்படுற மாதிரி நிறையவே பேசிடுறான். இதனால அந்த பொண்ணு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணு இன்னும் நம்பிக்கையோட தான் இருக்காங்க. தான் ஹஸ்பண்ட் தன் மேல ரொம்பவே லவ் வச்சிருக்கான். பட் அவனுக்கு மெமரி லாஸ் ஆனதுனால தான் இப்படிலாம் நடந்துக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க ஹஸ்பண்ட் டேரக்டா வீட்டுக்கு வந்துட்டு டிவோர்ஸ் பேப்பரை கொண்டு வந்து நீட்டுறான். உங்க மரியாதையை நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடு, நான் அந்த மேனேஜரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணோட லவ் லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே தீய வச்சு கொளுத்திடுறான். அப்பதான் அந்த பொண்ணு நல்லாவே ரியலைஸ் பண்ணிட்டா, எப்படியும் இவனுடைய கல்லு மாதிரி இருக்கிற மனசை நம்மளால கரையவே வைக்க முடியாதுன்னு. அதனால இவங்க கடைசியா ஒரே ஒரு முடிவு மட்டும் எடுத்து பாக்குறாங்க. சிஓக்காக பார்த்து ஸ்ட்ராபெரி கேக் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் அப்பதான் இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வேற ஒரு கம்பெனியோட சிஇஓ வந்து, உன்னை என் கம்பெனில நான் வேலைக்கு சேர்த்துக்கிறேன், நீங்க ஒரு லாயர், நல்லாவே படிச்சிருக்கீங்க, அதனால நான் உங்களை வேலைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. தென் இதெல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா சடனா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டுறான். தென் அந்த பொண்ணும் அவனுக்காக செஞ்ச ஸ்ட்ராபெரி கேக்கையும் தூக்கி எறிஞ்சிடறான்.